தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14, குரு பெயர்ச்சி மே 1. தமிழ் புத்தாண்டு சித்திரை 1, குரு பெயர்ச்சி சித்திரை 18. ஆக 2 பலன்களும் ஒன்றாகவே இருக்கும். 99% எந்த வித்தியாசமும் வர வாய்ப்பில்லை. ஆகவே 2 பலன்களையும் மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடம் மிகவும் நல்ல இடம். 100% பலன்களை தரக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது மருத்துவ செலவுகள், வீண் விரோதம், நம்பிக்கை துரோகம் இவற்றையெல்லாம் சந்தித்து மிகவும் நொந்து போயிருப்பீர்கள். தேவையற்ற விரயங்கள் இவையெல்லாம் கூட இருந்தே குழி பறித்த துரோகங்கள் இவற்றையெல்லாம் சந்தித்து வெறுத்து மறத்து போயிருப்பீர்கள். அதோடு 7.5 சனியின் தாக்கம் வேறு, இவற்றையெல்லாம் நீங்கள் நொந்து போயிருப்பீர்கள். அவற்றுக்கெல்லாம் அருமருந்தாக இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கும்போது திரவிய லாபம் மற்றும் சுகம் என்று பஞ்சாங்க பலன் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் அது உங்கள் ராசியை பார்க்கிறது. குரு பகவான் 3 பார்வைகள் உண்டு. அதில் உங்கள் ராசியை பார்க்கிறது. ராசியை பார்ப்பதால் உடல் நலம் சீராகும், மருத்துவ செலவுகள் குறையும், அதேபோல் மனக்கவலைகள் நீங்கும். ஏனென்றால் சந்திரன் மனதுக்கும் உடலுக்கும் காரகன் ஆவான். ஆகவே ராசி தான் சந்திரன் இருக்கும் இடம், சந்திரன் இருக்கும் இடம்தான் ராசி. ஆக அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்கிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். உங்களுக்கு இதுவரை கிட்டாத சில பாக்கியங்கள், குழந்தை பேறு, குழந்தை பாக்கியம் போன்ற பாக்கியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் தந்தை குறிக்கும் ஸ்தானமும் அதுதான். தந்தை உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் உடல்நலம் மேம்படும். அவருடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு சேருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதேபோல் 11ஆம் இடம் லாபஸ்தானம், ஏகாதச ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த இடத்தை குரு பார்க்கும்போது லாபம் மட்டுமே வரும், நஷ்டம் வரவே வராது. எதை தொட்டாலும் லாபம் லாபம் லாபம். ஆகவே நீங்கள் எந்த தொழிலையும் துணிந்து செய்யலாம். ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 100க்கு 100 நல்ல சொர்க்கபுரியை வாரி வழங்கப் போகிறது. அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 7.5 சனியின் இறுதி கட்டத்தில் இருக்கிறீர்கள். இன்று சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வருகிறார். ஆகவே இத்தனை நாள் இருந்ததை விட கஷ்டங்கள் குறைந்துவிடும். இந்த 1 வருடம் குரு பெயர்ச்சியால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதற்கு பிறகு இருக்கிற 1 வருடம், அதாவது இன்னும் கிட்டத்தட்ட 2 வருடம் இருக்கிறது சனி பெயர்ச்சி வருவதற்கு. அதற்கு பிறகு வர சனி பெயர்ச்சி வருவதற்குள், அதாவது அடுத்த சனி பெயர்ச்சியின் ஆதிக்கம் தொடங்கிவிடும். 6 மாதத்துக்கு முன்பே சனி பெயர்ச்சியின் ஆதிக்கம் தொடங்கிவிடும். அடுத்தது 3ஆம் இடத்துக்கு வருகிறது. ஓஹோ என்று இருக்கலாம். எதை தொட்டாலும் வெற்றி வெற்றி வெற்றி. அடுத்தது ராகு கேதுக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் 100% பலன்களை தரும். 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகு. அதேபோல் 9ஆம் இடத்தில் இருக்கும் கேது மட்டும் சற்று பிரச்சனைகளை தருவார். ஆனால் குரு பார்வை இருப்பதால் அதை சமாளித்து கொள்ளலாம். ஆக கூட்டி கழுத்தி பார்க்கும்போது மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியும் தமிழ் புத்தாண்டும் 80-85% பலன்கள் தருவார்கள். மீதி இருக்கிற 15% பலன்களை, கெடுபலன்களை கஷ்டப்பட்டு அனுபவித்து கழிப்பதற்குள் அதற்காக நாம் பரிகாரம் செய்து அதையும் நாம் சரிப்படுத்தி கொள்ளலாம். குரு பகவானுக்கு ஏராளமான கோயில்கள் உள்ளன. ஒரு வியாழக்கிழமை சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். மஞ்சள் புஷ்பம், மஞ்சள் வாழைப்பழம், மஞ்சள் துணி, கொண்டைக்கடலை மாலை இவற்றையெல்லாம் போட்டு அர்ச்சனை செய்து தேங்காய் வெற்றிலை பார்க்க வைத்து அர்ச்சனை தட்டை அங்கேயே தானம் செய்து விட்டு வாருங்கள். வீட்டுக்கு கொண்டு வராதீர்கள். அதேபோல் சனி பகவானுக்கு திருநள்ளாறு ஒரு முறை திருப்பதி சென்று வாருங்கள். அதேபோல் ராகு கேதுவுக்கு ஸ்ரீகாளஹஸ்தி சென்று அங்கே ஒரு ராகு கேது பரிகாரம் ஒரு சனிக்கிழமையிலே செய்தால் நல்லது. அங்கே செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும், உடம்பும் நலமாகும், எல்லாமே வெற்றியுடன் நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.